தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தூக்கம் வராதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல கவலைகள் இருக்கலாம், பல உடம்பு வலிகள் இருக்கலாம். எதுவாகவே இருந்தாலுமே இரவு ஒரு 10 மணி 11 மணிலேருந்து காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் கண்டினியூஸாக தூங்கிறது அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி தூக்கம் வராதவா இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்குறேன். இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டே இருந்தால் நல்லா தூக்கம் வரும். இந்த ஸ்லோகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு வெள்ளை காகிதம், கோடு கோடெல்லாம் போடாத வெள்ளை காகிதத்தை எடுத்து சதுரமாக கட் பண்ணிக்கணும். அதில் என்ன பண்ணணும், மம் 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 அப்படின்னு அதில் எழுதணும். எழுதி அந்த காயத்தை அப்படியே மடிக்கலாம் வேண்டாம், அப்படியே சதுரமாகவே எங்கே படுத்துக்கிறோமோ அந்த தலைகாணி கீழே அந்த காகிதத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் இங்கே சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை. சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம், சொல்ல தெரியாட்டா கேட்டுட்டே இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 4 வாட்டி 5 வாட்டியாவது கேட்கணும். இதில் 1000 முறை 2000 முறைலாம் போட்டுக்க, அவ்வளோலாம் நம்மளால் கேட்டுட்டு இருக்கவும் முடியாது, சொல்லிட்டு இருக்கவும் உண்மையில் முடியாது. இதில் போட்டிருக்கிறது எத்தனை முறை போட்டிருக்குது அப்படின்னா 1000 முறை 8 நாட்கள்னு போட்டிருக்குது. நம்ம அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவ்வளோ 1000 முறையெல்லாம் நம்மளால் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது இல்லையா? இருந்தாலும் தினமும் ஒரு சதுரமான காயத்தை எடுத்து ஒரு நாள் எழுதினாலே போதும். தினம் அந்த சதுர காயத்தில் எழுத வேண்டாம். ஒரு நாள் மம் 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 அப்படின்னு எழுதி அந்த காயத்தில் அன்றைக்கி வச்சுட்டுணும். வச்சுட்டுட்டு 8 நாட்கள் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போட்டு கேட்கலாம். ஒரு 10 வாட்டி கேட்கலாம், இல்லை 5 வாட்டி கேட்கலாம், இல்லை 2 வாட்டி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு வரைச்சி நமக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஆகும்பொழுது நமக்கு இயற்கையாகவே நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தூக்க மாத்திரைகள்லாம் கூட குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி தேவைப்படாமல் நிலைமை கூட போகும். ஏன்னா இது நானாக சொல்கிற வார்த்தை இல்லை. இந்த சௌந்தரலஹரி தாயார், முப்பெரும் தேவி சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மூன்றும் சேர்ந்த ஒரு ஆதிபராசக்தி சௌந்தரியலஹரி தாயார். அவருடைய ஸ்லோகம் இது, ஸ்ரீமத் சங்கராச்சாரியார் அருளிந்து. அதனால் இந்த ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்குறேன். இந்த ஸ்லோகத்தை போட்டு கொஞ்சம் கேட்டுட்ருங்கோ. ஒரு வாரத்திலே இது பலன் கொடுக்கும்னு எழுதியிருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா தூங்கி நல்லா எழுந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த ஸ்லோகத்தை இதில் நான் கொடுக்க போகிறேன். श्रीसुदत्यै नमः. प्रकृत्याम् आरताय तव सुदतिदं तच्छतरुचे प्रवच्ये सादृश्यं जनयतु फलं विद्रुमलता. न बिम्बं तद्बिम्ब प्रतिफलनरारुणितं
ஜேன கலையா இந்த ஸ்லோகம் தான் அது. முடிஞ்சால் கொஞ்சமாக பொங்கல் செஞ்சு சாயந்தரம் இந்த பராசக்திக்கு படைச்சிட்டு அந்த பொங்கலை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்டுக்கலாம். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம அந்த ஆதிபராசக்தி கொடுக்க வேண்டிய நெய்வேத்தியம். அந்த பெண் பொங்கல் பண்ணி அதில் ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பை வறுத்து போடணும். வெண் பொங்கல் செஞ்சு அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பை வறுத்து போட்டு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி செஞ்சோம்னாக்கா நமக்கு நல்லா தூக்கம் வரும். இது தூக்கம் வரத்துக்கு மட்டும் இல்லை, நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும்? நம்ம கவலையெல்லாம் தீரணும். அந்த அம்மா நம்ம கவலையெல்லாம் தீர்த்து வச்சுடுவா. நம்ம நல்லா நிம்மதியாக தூங்கலாம். நம்ம கவலைகள் நீங்கிறதுக்கு வழி பிறக்கும். இத்தனை வெள்ளம் இந்த ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்லோகத்தை படித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாமா?